விஜய்க்கு அப்புறம்னா விஜய் ஏதாவது ஒரு கேஸ தூக்கி உள்ளார போட்டா உள்ளார போயிருவாரு. ஆமா, அவரு உள்ளார ஜெயில இருக்கிறப்ப அந்த வழி நடத்துறதுக்கு ஒண்ணு பெருந்தலைவர் ஆதவர்ஜுனம் அந்த கலையை கத்து கொடுக்கறதுக்கு எப்படி தெரியுமா, வயிற்றுக்கு அடியில கையை வச்சு அப்படி தண்ணியில மிதக்க வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே கையை கொஞ்சம் விரிச்சு இங்க வச்சுட்டு தூக்கணும். இது மாதிரிலாம் பண்ணணும் தெரியுமா. பெருந்தலைவர் கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா, அவங்க கல்யாணம் பண்ணவங்களே நீச்சல் ட்ரைனிங் வந்தவங்க. அப்படி அங்க இங்க தூக்கி அந்த அக்காவை தூக்குனதுனாலதான் இவருக்கு கல்யாணம் ஆச்சு. அவர் அங்க இல்ல தாவேக்காவுக்கு வந்துட்டார்ல. அவர் எந்த கட்சியில இருக்காரா அந்த கட்சியை ஜெயிக்க வைப்பாரா, எழுத்து கட்சியை ஜெயிக்க வைப்பாரா? 30,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாருங்கிற ஒரு விஷயத்தை இவங்க மீடியா மூலமா சொல்றப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம வீட்டு காசு தானே. இப்ப விஜய் வந்தாருன்னா, அரசியலுக்கு வந்தாருன்னா அவரு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அவரு பணக்காரு, அவரு அரசியலுக்கு வந்தார். திமுகவுல என்ன எங்க போய் சம்பாதிச்சாங்க? ரொம்ப நெளிஞ்சிருச்சா இல்ல நெளியாம இருக்கா? எல்லாரும் மீடியா எல்லாருமே சொம்படிச்சு துர்காமா அடிச்சாங்க, சொம்பெடுத்து சுர்காமா அடிச்சாங்க அப்படின்னா, அடிச்சது அப்படின்னா அடி வாங்கினதுனால்தான் எந்த ஆஸ்பத்திரியில தெரியல இருக்காருன்னு தெரியலையா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் NNK அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. இப்ப விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு யாரு அப்படின்னா யாரும் இல்லெல்லாம் கிடையாது. இப்ப ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வழி நடத்துறதுக்கு யாரு அப்படின்னா ஒரு போட்டியெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தாவேக்காவை விஜய்க்கு அப்புறம் வழி நடத்துறது. ஏன்னா விஜய்க்கு அப்புறம்னா விஜய் ஏதாவது ஒரு கேஸ தூக்கி உள்ளார போட்டா உள்ளார போயிருவாரு. ஆமா, அவரு உள்ளார ஜெயில இருக்கிறப்ப அந்த வழி நடத்துறதுக்கு ஒண்ணு பெருந்தலைவர் ஆதவர்ஜுனம். பெருந்தலைவர் யார் சார்? காமராஜரா? ஹலோ, அவர் இறந்து போயிட்டாரே. நான் காமராஜரே சொன்னேன். இல்ல, பெருந்தலைவர்னா காமராஜர். பெருந்தலைவர்னா அதுக்கப்புறம் பெருந்தலைவர் எவனுமே இருக்க கூடாதா? ஏன் ஒரு ஆதவர்ஜுனா பெருந்தலைவரா இருக்க கூடாதா? அவர் பெருசா இருக்கிறதுனால பெருந்தலைவர் இல்ல சார். மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கணும், ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் பேசி இருக்கணும், நல்லது கெட்டதை பார்த்து இருக்கணும். இப்பதானே சார் ஹைட்டா இருக்கிறதுனால பெருந்தலைவரா? ஹலோ, அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? ஆரம்ப காலத்துல இருந்து அவர் நீச்சல் ட்ரைனிங் வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்ப அந்த பெண்களுக்கு எல்லாம் புடிச்சு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன ஹெல்ப் சார்? கை பிடிச்சி மேல தூக்கி விடுறது? ஹலோ, ஒரு நீச்சல் கத்துக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண கலையா? அந்த கலையை கத்து கொடுக்கறதுக்கு எப்படி தெரியுமா, வயிற்றுக்கு அடியில கையை வச்சு அப்படி தண்ணியில மிதக்க வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே கையை கொஞ்சம் விரிச்சு இங்க வச்சுட்டு தூக்கணும். இது மாதிரிலாம் பண்ணணும் தெரியுமா? நீங்க எல்லாம் நீச்சல் அடிச்சிருக்கீங்களா? ஆத்துல விழுந்தா தன்னாலே நீச்சல் ஹலோ, அது ஆத்துல, இது நீச்சல் குளத்துல. ஆத்து நீச்சலுக்கும் குளச்சி நீச்சலுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அது அப்படி கைப்பிடிச்சுதான் தூக்கணுமா? அப்புறம் கையில தூக்காம வேற எப்படி தூக்குறது? என்ன சார் சந்தான காமெடி மாதிரி இருக்கு. அம்மாவை நீ அங்கதான் பிடிச்சு தூக்குன்ற மாதிரி நீச்சல் குளத்துல அப்படிதான். அம்மாவா அங்கதானா? அஞ்சலி அம்மா அக்கா. ஆமா, பெருந்தலைவர் கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா, அவங்க கல்யாணம் பண்ணவங்களே நீச்சல் ட்ரைனிங் வந்தவங்க. அப்படி அங்க இங்க தூக்கி அந்த அக்காவை தூக்குனதுனாலதான் இவருக்கு கல்யாணம் ஆச்சு. ஓஹோ, ஆமா. அப்ப இந்த மாதிரி எல்லாரும் அங்க எங்க கை வச்சு ட்ரைனிங் கொடுத்தா கல்யாணம் ஆயிடும். ஹலோ, அவரோட வீர தீர செயலை பத்தி, அவரோட செயற்கரிய செயலை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஏன் பெருந்தலைவர் ஆனாரு அப்படிங்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயங்க, ஒருத்தன் திறமை இல்லாம அந்த இடத்துக்கு வர முடியாதுங்க. ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்திருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்படி இருக்கிறவரு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாருன்னா எப்படி சார்? எப்படி அந்த நீச்சல் குளத்துல ட்ரைனிங் கொடுத்ததுதான். அந்த நீச்சல் குளம் எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லாரும் நீங்க போறீங்களா? ஐயோ, அது ஏன் சார் எனக்கு? நான் போல. ஆம்பளைக்கு அங்க ஒரு விஷயம், ஆமா, அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆமா, என்ன சார், பெண்களுக்கு தான் அது. ஆமா, புரியுது. நானும் ஒரு கோச், நானும் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு போங்க சார். அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போங்க. ஏமா, இந்த வயசுல ட்ரைனிங் கொடுக்குற மூஞ்சியா இருக்கா இல்ல உடம்பா இருக்கா? என்னமா இருக்கு என்கிட்ட? ஒண்ணுமே இல்லையம்மா. ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு அஜானு பவாவா அப்படி அனுமார் மாதிரி இருக்கணுமா? ஆமா, நமக்கு மண்டை மூஞ்சி மட்டும்தாம்மா அனுமாரா இருக்கு, மத்ததெல்லாம் அனுமார் மாதிரி இல்லம்மா. சீரியஸா? நீங்க போங்க சார், நீங்களும் வந்துருவீங்க, டாப்ல வந்துருவீங்க. நீங்க வேணா பாருங்க. அப்படிங்களா? அந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க போகும்போது. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, ஆனா என்ன சொல்றதுன்னா, அடுத்தாப்புல அங்க ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான் திமுகவிலே கூப்பிட்டு உள்ளார வச்சுக்கிட்டாங்களாம். ஆமா, திறமைங்க. அவர் பெருந்தலைவர் இவர் இருக்காரு ஆதவர்ஜுனா, அவர் திறமையா இருந்ததுனாலதான் திமுகவுல ஐடி விங் இருக்கு இல்லையா, அந்த ஐடி விங்ல முத இப்படி எல்லாம் வேலை பாருங்கன்னு சொல்லி கத்து கொடுத்ததே அவர் தானா. சொல்லி போட்டதே இவர்தான். ஐடி விங்ல இப்படி எல்லாம் வேலை பார்த்தாதான்
சட்ட இதெல்லாம் கொண்டு போய் அங்க சேர்க்க முடியும் அப்படின்னு எது 2021ல அப்ப திமுக ஜெயிச்சது எது காரணம்? யார் காரணம்? யார்? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா எங்க நின்னாப்லயோ அங்க நின்னு ஜெயிக்க வச்சிருக்காப்ல. அப்ப திமுக இப்ப தோத்தது காரணம் யாரு? அதே பெருந்தலைவர் ஆதவர்ஜுனா தான். அவர் அங்க இல்ல தாவேகாவுக்கு வந்துட்டார்ல. அவர் எந்த கட்சியில இருக்காரா அந்த கட்சியை ஜெயிக்க வைப்பாரா, எழுத்து கட்சியை ஜெயிக்க வைப்பாரா? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார். இன்னைக்கு திமுக தோத்து போனதுக்கு காரணமே மீடியா தான் அப்படிங்கிறாங்க. என்ன மீடியா சார்? பெண் மீடியாவா? பெண் மீடியா. ஆமா. ஏன்னா பெண் மீடியானா எல்லாம் பொம்பளை முகத்திலேயே இருந்திருக்காங்க. அதான் பெண் மீடியா வச்சுட்டாங்கல்ல டைட்டில், பெண்கள் மீடியா. அதான் பெண் மீடியா சார். அந்த நேம் வந்து பெண் மீடியா, பெண்கள் வேலை செய்யறதுனால அது பெண் மீடியாவா? பெண் மீடியானா அப்புறம் பெண்கள் வேலை செய்யறதுனால தானுங்க. பெண்கள் வேலை செய்யறதுனால தானுங்க அது பெண்கள் மீடியா. உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் பெண் மீடியான்னு வச்சிருக்கான்? அப்ப அதுல ஆண்களே இல்லையா? ஏங்க, பெண் இருக்கிற இடத்துல ஆண்கள் இல்லைன்னா எப்படிங்க? எப்படி வேலை நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்ப ரூட் அப்படின்னு ஒரு மீடியா இருந்தது இல்லையா? அந்த ரூட்ல வந்து நல்லா வேலை பார்த்தாங்க. யாரு வேலை பார்த்தா? ஜெகதீஷ் பழனிசாமி. அவரோட வேலை பார்த்ததுக்கு தான் இன்னைக்கு வந்து நாட்டுல இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. யாரு? தம்பி விஜய். தம்பி விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமே அவரு தான். அதே இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெண் மீடியாவுல சபரீஷன் யாரு? ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன். அப்ப மருமகன்னா ஒரு வீட்டுக்கு மருமகனா இருக்கிறவனுக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு கோழி குழம்பு அடிச்சு ஒரு ஈரலை வறுத்து எப்படோ சாப்பிட வச்சோமா அமுச்சு விட்டோமா அத்தோட தானே இருக்கணும். திறமை இல்லாதவனுக்கு வேலையை கொடுத்தா அவன் என்ன வேலை பார்ப்பான்? அதுவும் பெண் மீடியான்னு டைட்டில் வச்சீங்கன்னா அவன் என்ன வேலை பார்ப்பான்? அவர் மேலேயே பழி சொல்லக்கூடாது. அவர் மேல பழி சொல்லக்கூடாதுன்னா அவர் தான் மொத்த பழிய அவர் தான் பிளான் பண்ணி நடத்திருக்காரு. ஆமா, எல்லாம் பிளான் பண்ணி ஒரு விஷயங்க. ஆமா, கடைக்கோடியில இருக்கிற ஒரு தொண்டை, ஒரு திமுகவோட தொண்டை 100 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வாங்கி போட்டுக்கிறதுக்கு முடியாம சூழ்நிலை இருப்பான். ரைட்டா? அதே முதலமைச்சர் 30,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாருங்கிற ஒரு விஷயத்தை இவங்க மீடியா மூலமா சொல்றப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம வீட்டு காசு தானே. இப்ப விஜய் வந்தாருன்னா, அரசியலுக்கு வந்தாருன்னா அவரு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அவரு பணக்காரு, அவரு அரசியலுக்கு வந்தார். திமுகவுல என்ன எங்க போய் சம்பாதிச்சாங்க? மக்கள் காசு தானே, கொள்ளையடிச்ச காசு. இத மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் ஏற்படுத்திருக்காங்க? புரியுதா? அந்த புரிதல் வந்து பெண் மீடியா பண்ணிருக்கு. ஆமா, எப்படியெல்லாம் பாருங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 40,000 ரூபாயில டிஷர்ட் போடுறாரு அப்படிங்கறத பெண் மீடியா சொல்லி ரொம்ப சந்தோஷமா, புரியுதுங்களா, பெருமைப்பட்டுக்கிறாங்களாம். 1 கோடி ரூபாய் வாட்ச் வேற. ஆமா, இந்த 1 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்ட, இது புரியுதா? 1 கோடி ரூபாய்க்கு அவர் வாட்ச் கட்டிட்டு உல்லாசமா சுத்திட்டு இருக்காருன்னா அவர் நினைப்பு எப்படி இருந்திருக்குன்னு? 1 கோடி ரூபாய் வாட்ச் யாரு கட்டணும்? விவசாயி, கடைக்கோடியில இருக்கிற விவசாயி கட்டி மணிப்பாருன்னு காட்டினாரா? அப்போ அந்த 1 கோடி ரூபாய் வாட்ச் யாருக்காக நீ கட்டுற? யாரு பாக்குறதுக்கு கட்டுறாரு? தெரியுதா? இப்ப கேளுங்க இன்னொரு தடவை கேளுங்க. யாரு பாக்குறதுக்கு கட்டுறாங்க? எப்படி பார்த்தாலும் அதுல உள்ள 2 முள்ளு தான் இருக்க போகுது. 2 முள்ளு தானா? ஆமா. ஹலோ, நீங்க கேத்ரினா கைஃபா இருந்ததுன்னா அந்த 2 முள்ளு தெரியாது. ஆமா, அவர் கட்டி இருக்க ஒரு கைக்குள்ள இருக்கிற அவர் உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கு அது தெரியல. ஆமா சார். இடையில நீங்க இந்த பெண் மீடியாங்கிறதுனால கேள்வி ஒண்ணு சொல்றேன் சார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து செம்பால தூக்கி அடிக்கும் போது அது சபரீசனை தான் அடிக்க வந்திருக்கு. அந்த செம்பு அவர் சைட்ல தலை சாஞ்சதுனால அது சேகர் பாபு அவர் மேல பற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் சொம்பு நெளிஞ்சிருச்சா இல்ல நெளியாம இருக்கா? சொம்பு இருந்தாதான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவாரு சார். அந்த சொம்பு கதை இப்ப பெரிய மேட்டரா இருக்கு. ஆக மொத்தம் இப்ப நான் கேட்டது என்னன்னா, சொம்பு நெளிஞ்சிருச்சா இல்ல நெளியாம இருக்கா? எல்லாரும் மீடியா எல்லாருமே வந்து சொம்பு அடிச்சு துர்காமா அடிச்சாங்க, சொம்பு எடுத்து சுர்காமா அடிச்சாங்க அப்படின்னா, அடிச்சது அப்படின்னா அடி வாங்கினதுனால்தான் எந்த ஆஸ்பத்திரியில தெரியல இருக்காருன்னு தெரியலையாம். வெளில வரல. இப்ப வெளில வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வரல. மண்டை வீங்கி இருக்கான். இந்த வடிவேல் மாதிரியா சார்? வடிவேல் மாதிரி. அப்படியா? தெரியல எவ்வளவு வீங்கி இருக்குன்னு. பாத்தீங்களா? உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.